ப்ரைஸ் லார்டுங்க. விசேஷமாக இந்த நாளில் பாருங்கள், நான் நிற்கிற இடம் அவ்வளோ ஒரு அழகான ஒரு ஒரு பிளேஸை நீங்கள் பார்க்குறீங்க. எவ்வளோ அழகாக இருக்குது இல்லைங்களா? அ ஆண்டவர் ஒரு ஒரு செடியவே அவ்வளோ அழகாக உருவாக்கும் போது உங்கள் வாழ்க்கையை எவ்வளோ அழகாக்க விரும்புவாருங்க. அப்போது உங்கள் உங்கள் வாழ்க்கையை அழகாக்க விரும்புகிற ஆண்டவர்கிட்ட உங்கள் இதயத்தை கொடுத்தீங்கன்னா, இந்த இதயத்தை கேட்குறாரு ஆண்டவர், பணம் காசு கேட்கலைங்க, உங்கள் இதயத்தை கேட்குறாரு. இருதயம் அவ்வளோ பெரிய குட்டான இருதயமான இல்லை, அது பேடான இருதயம். அதுக்குள்ளே வைராக்கியம், கசப்பு, பொறாமை, எரிச்சல், கோபம், பழிக்கு பழி வாங்குறது, பெருமை, அகந்தை எல்லாம் இருக்கிற இருதயம். இந்த இருதயம் இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் அந்த இதயத்துக்குள்ளே அவ்வளோ அருவருப்பு இருக்குது. வசனம் சொல்லுது, உள்ளிருந்து வாயில் போகிறத ஒன்றும் தீட்டுப்படுத்தாதான், இங்கிருந்து வர்றதுன்னு ஒன்றுங்க தீட்டுப்படுத்துன்னு வசனம் சொல்லுது. அப்போ இந்த இருதயம் சொல்லுவாங்க, உலகப்பிள்ளைங்க சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமா. இந்த அகன்னா எனக்கு இருதயம். இந்த அகத்தை அழகாக்கத்தான் ஆண்டவர் சொல்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் எனக்கு தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தாருங்க. தன் ஜீவனை தன் சிலுவையில் நமக்காக ஒப்பு கொடுத்தார். அப்போ உங்கள் வாழ்க்கையை இயேசு சாமி கிட்ட உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கை பாருங்கள், நீங்கள் பார்க்குற ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட இந்த அழகான எவ்வளோ கார்டன் இல்லைங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது. அதுவே அவ்வளோ அழகாக இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையை ரொம்ப அழகாக்குவார் ஆண்டவர். உங்களுடைய இதில் எப்படி ஒரு பார்க்கும்போதே ஒரு மன ரம்மியமாக இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை மன ரம்மியமாக, சமாதானமாக, மற்றவங்க பார்வைக்கு அழகாக மாத்திரல, நம்முடைய வாழ்க்கைக்கும் அழகாக கர்த்தர் மாற்றுவார். நிறைய பேருக்கு இந்த வாழ்க்கை ஏன்டா வாழ்கிறேன்னு இருக்கிறோம், ஏன்டா இந்த வாழ்க்கை வாழ்கிறோம், இந்த வாழ்க்கை வாழணுமா, செத்து போயிடலாமே, ஏன் இந்த வாழ்க்கை வாழ்கிறோம் நிறைய பேர் யோசிச்சுக்கிறீங்களே. தூக்கெல்லாம் கஷ்டப்படுறீங்க, நிறைய மன அழுத்தம், டிப்ரெஷனு, நிறைய வைராக்கியம், நிறைய விஷயங்களை கூட போராடுறீங்க. ஏசாமி சொல்கிறவங்கள பார்த்து சொல்கிறாரு, உங்கள் லைஃப்பை நான் மாற்ற விரும்புகிறேன்னு சொல்கிறார். உங்கள் லைஃப்பை அவர் மாற்ற விரும்புகிறாரா? உங்கள் லைஃப்பை ஏசப்பனை மாற்ற விரும்புகிறாரு. அதனால் ஏசப்பா சகலத்தையும் மாற்றுவாருங்க. அவர் பெரிய அதிசயமான தெய்வங்க. அவனால் முடியாதுன்னுங்க ஒன்றுமே இல்லைங்க. அவர் அவருடைய மகத்துவம் பெருசுங்க. அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் செய்கிறவருங்க. அதனால் உங்கள் வாழ்க்கையை அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுங்க, அவர் பெரிய காரியம் செய்வாருங்க. காட் பிளஸிங்க.